அடுத்த டாபிக் ஃபார் லூப். ஸோ ஃபார் லூப் வந்து நிறையா வகையாக பைத்தானில் வரும். பட் நம்ம ஒரு 3 ரொம்ப பேசிக் வகையை மட்டும் நம்ம இதில் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் 10 அப்படின்னா வேல்யூ வந்து உங்களுக்கு வந்து 0 to 9 வரைக்கும் ஐட்ரேட் ஆகி வரும் ஆட்டோமேட்டிக்காக. ரேஞ்ச் ஆஃப் 10 அப்படின்னா 0 to 9 வரைக்கும் அதுவே ஐட்ரேட் ஆகும். ஸோ ஐ வந்து 0லேருந்து 9 வரைக்கும் ஐட்ரேட் ஆகும். கோலன் ஜஸ்ட் டைரெக்டாக பிரிண்ட். நான் பிரிண்ட் பண்ணா 0லேருந்து 9 வரைக்கும் வேல்யூ பிரிண்ட் ஆகும். ஓகே, ரேஞ்ச் இது எனக்கு இப்படி தான் வேணுமா, ரேஞ்ச் ஒவ்வொன்றா இன்க்ரிமெண்ட் ஆகணுமா, இல்லை எனக்கு இன்க்ரிமெண்ட் வேல்யூ சொல்லணும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் 10,2 எனக்கு எத்தனை வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகும்னு போட்டேன்னா இப்போ ஸ்டார்ட் வேல்யூவும் நான் சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள் 2,10. இப்போ பாருங்கள் என்ன மாதிரி பிரிண்ட் ஆகும்னு பாருங்கள். 2, 4, 6, 8 10க்குள்ளே இது மட்டும்தான் இருக்குது. 2லேருந்து 2 பிரிண்ட் ஆகும். 2க்கு அப்புறம் 2 ஆட் ஆனால் 4, அப்புறம் 6, அப்புறம் 8. அடுத்தது ஒரு டெக்ஸ்டையும் நம்ம ஐட்ரேட் பண்ண முடியும். நேம் வந்து ஹலோன்னு கொடுத்துட்டேன். ஃபார் கேரக்டர் இன் நேம் ஜஸ்ட் டைரெக்டாக பிரிண்ட் தான் பண்ண போகிறோம். பிரிண்ட் ஆஃப் கேரக்டர். ஸோ ஒவ்வொரு கேரக்டராகவும் இது எடுத்து ஃபார் லூப் உங்களுக்கு ஐட்ரேட் பண்ணி தரும். ஸோ என்ன லிஸ்ட்டு, டுப்புள், செட்டு, டிக்ஷனரி இது எல்லாமே ஐட்ரேட் பண்ண முடியும். அதெல்லாம் நம்ம லிஸ்ட்டு எல்லாமே டிஸ்கஸ் பண்ணதுக்கப்புறம் அதை ஃபார் லூப்பில் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறதுங்கிறதையும் பார்ப்போம்.